அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமுதம் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது அமுதம் குழம்பு மிளகாத்தூளோட ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்குறோம். அதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மிளகாய் எடுத்துக்கிறோம். நாட்டு மல்லி பயன்படுத்துகிறோம். மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய மிளகாத்தூள் இருக்குது. அதில் ஏன் நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூள் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான கொஷின் எல்லாருக்குமே வரும். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது நாட்டு மல்லி நம்ம குழம்பு மிளகாத்தூளில் யூஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஃபஸ்ட்டு கிரேட் மிளகா, நாட்டு மல்லி, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், விரலி மஞ்சள், அரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகாவில் பொதுவாகவே அஃப்லாடாக்சின் ஒரு ஃபங்கஸ் வளரும். அதுதான் மிளகாவில் பார்த்திங்கன்னா சில மிளகாவில் வெள்ளையாக இருக்கும். அந்த மிளகா இல்லை கருப்பு ஸ்பாட் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கிரேட் மிளகா வாங்கினா கூட அதில் 50 to 100 grams இந்த மாதிரி வெள்ளை மிளகா இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக இந்த மிளகாலாம் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த மிளகா நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் இந்த மிளகாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சுத்தமான முறையில் அமுதம் குழம்பு மிளகாத்தூள் தயாராகுது. இந்த அமுதம் குழம்பு மிளகாத்தூள் வச்சு நீங்கள் மீன் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, உருண்டை குழம்பு, எல்லா வகையான குழம்புகளுக்கும் இந்த அமுதம் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட 20+ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.